ஒன்று கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ யூஎஸ்பி பென்ட்ரைவும் போட்டுக்கலாம். அப்புறம் ஆக்ஸ் கேபிள் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சார்ஜிங்காக டிசி 5 வோல்ட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக 5 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்ப்ளிஃபையர் மாடலும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ரிட்டன் பீரியட் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ ரிட்டன் பாலிசி பார்த்திங்கன்னா நவம்பர் 15th வரைக்குமே இருக்குது. அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு மேபி ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் வந்துட்டு ரிட்டன் பண்ணிக்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை நான் வந்துட்டு ரேண்டமாக ஃப்ளிப்கார்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ இதை பார்த்திங்கன்னா கண்ணில் காமிச்சாங்க. தென் அதனோட ரிவ்யூ எல்லாமே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது என்னது அப்படின்னு பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த இதை வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாங்ஸ் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மாடியூல் தான். ஸோ இது என்னது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன் உள்ளே எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றது. ஸோ ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பெட்டி ஓகேங்களா. ஸோ 2 பெட்டி இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத் மாடலு ஓகேங்களா. இதில் வந்துட்டு ரேடியோ எஃப்எம்மும் சேர்ந்து வந்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 699 போட்டிருக்கேங்க. அவ்வளோலாம் இல்லைங்க, ஒரு 200க்கு தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஓகேங்களா. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு பை பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளூடூத் மாடல் இருக்குங்க. ஸோ அது பேக்கேஜிங் பாருங்கள் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த இதை வந்துட்டு உள்ளே இருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பபுள் ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா சேஃபாக வரணும் இல்லையா, அடிப்படாமல் வரணும், அதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ பபுள் ட்ராப் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஐஆர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நமக்கு ரிமோட் இருக்குது. ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ யூஎஸ்பி பென்ட்ரைவும் போட்டுக்கலாம். அப்புறம் ஆக்ஸ் கேபிள் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு சார்ஜிங்காக டிசி 5 வோல்ட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியே பாட்டு கேட்கலாம். பட் என்ன அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு இங்கே பேட்ரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு, அப்புறம் ப்ரீவியஸ் சாங்கு பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாங்கு வால்யூம் ப்ளஸ் பண்ணுறதுக்கு, மோடு மாற்றுறதுக்கு ஓகேங்களா. இதில் ப்ளூடூத் இருக்குது, டிஎஃப் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, மைக் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் மோடு வந்துட்டு மாற்றணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு பட்டனு. ஸோ மற்ற பட்டனும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து உள்ளே பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 2 5 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்ப்ளிஃபையர் மாடலும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு இதில் தனியாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாடல் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத்துக்கானது ஓகேங்களா. ப்ளூடூத்துக்கான ஒரு சர்க்கியூட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பட்டனு, அதுக்கு யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஆர் ரிசீவரு, அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. எஃப்எம்க்கான ஆண்டனா பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அது வழியாக நீங்கள் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்பீக்கருக்கான பின்னு இது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு பேட்டரிக்கானது. ஸோ இதுக்காக ஒயரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக, அதெல்லாம் கொடுக்காமல் இருப்பாங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஒயரு. ஸோ இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது எது கொடுக்கணும் அப்படின்றது. இல்லைனாலும் நீங்கள் எதை வேணால் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ரெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கோடிங் தான் இருக்குது இதில். ஸோ அந்த இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ரிமோட்டில் பாருங்களேன், நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மோடு, மியூட்டு, எக்குவலைசர் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வால்யூம் ப்ளஸ் மைனஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்ஸு, பாஸ் ப்ளே, அதுக்கப்புறம் ஸ்கேன் ஒரு பட்டனு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எஃப்எம் ரேடியோக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் மோடில் ப்ளே பண்ணுறதுக்காக ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்பர்ஸு. ஸோ எந்த ஒரு சாங் வேணாலும் நம்ம இதில் போட்டு தேடி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் பேட்ரின்னு பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டு கொடுக்கல ஓகேங்களா. பேட்ரி வந்துட்டு நம்மளாக வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். 2 AA பேட்ரி ஓகேங்களா. ஸோ அது போட்டோம்னா போதும், நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது என்னது அப்படின்றத அன்பாக்சிங் பண்ண தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அந்த இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் வேணும் ப்ரோ அப்படின்னு எழுதுங்க ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கும்போது இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த 3 தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க.
வேறு இதில் பேட்ரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு பேட்ரி எல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் எப்படி கனெக்ஷன் பண்ணேன், அது இதுக்கான ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பழைய ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். நான் அதுலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துக்குவேன். நம்ம பேட்ரி போட்டு சார்ஜிங் பார்த்திங்கன்னா அவுட்புட் அதுவே கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பேட்ரி மாடலுக்கு வந்துட்டு மாற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா கொடுக்குறதுனால அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் ரிமோட்டில் ஒரு நல்ல விஷயம், இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க இண்டிகேஷனுக்கு, ரெட் கலர் லைட். ஓகேங்களா, அந்த லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகும். நான் அதை ஷோ பண்ணுறேன். இதில் 2 AA பேட்ரி மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், அதில் வந்துட்டு லைட் எரியுது. ஓகேங்களா, ஸோ அந்த ரெட் கலர் லைட் எரியும். ஓகே, இப்போ பாருங்கள் கிளியராக தெரியும் ரெட் கலர் லைட் அப்படின்றது. இங்கேயுமே லைட் எரியும். ஓகேங்களா, ஸோ ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு இல்லையா, இதுலேயுமே லைட் எரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க இங்கே ஒரு இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பட்டனுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அந்த இதனோட மாடல் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு கனெக்ஷன் போட்டு பார்த்தேங்க. ஸோ கனெக்ஷன் போட்டதுக்கப்புறம் பாட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 275க்கு வாங்கினேன். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டிஃபெக்டிவாக கூட வரலாம். ஓகேங்களா, சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா ரிட்டன் பீரியட் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ ரிட்டன் பாலிசி பார்த்திங்கன்னா November 15th வரைக்குமே இருக்குது. அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு மேபி ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் வந்துட்டு ரிட்டன் பண்ணிக்கலாம். என்னோடய ரிவ்யூ பாருங்கள், நான் வந்துட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு குவாலிட்டி அப்படின்றது சவுண்டு வந்துட்டு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்ல முடியுது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, நிறைய பேர் பேப்பர்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் செஞ்சு விளையாண்டுருக்காங்க. ஸோ நாமளும் அப்படி செய்வோம். ஸோ நமக்கு அதுக்கு தான் பெட்டி அவங்களே கொடுத்துட்டாங்களே, பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த பெட்டி வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக ஒரு ஹவுசிங் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த போல் நிறைய வீடியோஸ் வேணுன்னா கேளுங்க, நம்ம ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த இது போன்ற நிறைய ஏதாச்சும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் என் கை காசை போட்டு வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணியும் வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் அப்புறம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோட பார்க்கலாம். ஸோ அப்படியே ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட ஆடியோ சாம்பிள் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளூ கலர் LED பிளிங்க் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுவோம். ஸோ இது 4 வாட் ஸ்பீக்கரு. ஸோ அதனால் குவாலிட்டி நல்லா வரும். 5 வாட் வரைக்குமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னோடய ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட்டு வருது, பார்த்துட்டே இருங்க.